ஹாய், நான் உங்கள் ஜோஷுவா. இந்தூரில் சஞ்சய் நகர் ஏரியாவிலேருந்து அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு வாசல் வழியாக ரத்தக்கரம் படிஞ்ச கால் தடம் தெரியுது. எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, நீங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு. உடனே போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அப்போ அந்த வீடு வெளியே இருந்து பூட்டியிருக்கு. போலீஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தவங்க அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அங்கே 3 பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு மிடில் ஏஜ் லேடி, அப்புறம் இன்னொரு லேடி ஒரு 70 வயசு இருக்கும், அப்புறம் இன்னொரு பொண்ணு ஒரு 21 வயசு இருக்கும். போலீஸ் முறைப்படி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஃபாரன்சிக் ஆளுங்க எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. போலீஸ் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய் விசாரிக்கிறாங்க. அதில் இந்த மிடில் ஏஜ் லேடியோட பேர் மீரா, இன்னொன்று அவங்க அம்மா நந்தினி 70 வயசு, இன்னொன்று அவங்க பொண்ணு ஆஷா 21 வயசு. மீராவோட ஹஸ்பண்ட் ஃபேக்ட்ரியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ஜபல்பூர்ல இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இங்கே இந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் போலீஸுக்கு கிடைக்குது. அவங்க இங்கே வந்து ஒரு வாரமே ஆனதுனால பெருசாக வேறு எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல. போலீஸ் அந்த வீட்டை ஃபுல்லாக செக் பண்ணதில் உள்ள நகை பணம் திருட்டு போயிருக்கிறத பார்த்து இது வந்து பணத்துக்காகவும் நகைக்காகவும் நடந்த கொலைதான்னு கிளியராக தெரியுது. அந்த வயசான நந்தினியை தலையில் ஷூட் பண்ணி கொண்டு இருக்காங்க. மற்ற 2 பேரையும் கத்தியால் குத்தி கொண்டு இருக்காங்க. போலீஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் டவுட்டாக இருக்குது. 2 புல்லட் செல் கிடைச்சிருக்கு. ஆனால் ஒரு புல்லட் தான் டெட் பாடியில் இருக்குது. இன்னொரு புல்லட் எங்கே போயிருக்குன்னு பார்க்குறாங்க. 2வது புல்லட்டை தேடி பார்க்குறாங்க. அந்த 2வது புல்லட் எங்கேயுமே கிடைக்கல. அக்கம் பக்கத்தில் இருக்க யாருக்கும் அந்த வீட்டுக்கு யார் வந்துட்டு போனாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த பில்டிங்கில் சிசிடிவி கேமரா எதுவுமே இல்லை. போலீஸ் டீமுக்கு ஒன்றுமே புரியல. அவங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அந்த 2வது புல்லட். அதை பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சால் அதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு நம்புகிறாங்க. ஃபாரன்சிக் டிக் மெயின் டோரில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட், அப்புறம் பாத்ரூமில் இருக்கிற பிளட் சாம்பிள்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. பாத்ரூமில் உள்ள பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி செக் பண்ணும்போது அது இறந்த இந்த 3 பேரோட பிளட்டுக்கு மேட்ச் ஆகலை. இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த பிளட் சாம்பிளையும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டையும் அவங்க ரெக்கார்டில் இருக்கிற யாருக்காவது மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறாங்க. அதில் ஒருத்தனுக்கு மேட்ச் ஆகுது. அது யாருன்னு பார்க்கும்போது அது ராகேஷ்னு தெரிய வருது. உடனே இந்த ராகேஷ் வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க இல்லை. அவன் தப்பிச்சிடக்கூடாதுன்னு எல்லா சைட்லேயும் போலீஸ் அலர்ட் பண்ணுறாங்க. பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் எல்லா இடத்துலையும் அலர்ட் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் அவனை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல. போலீஸுக்கு இந்த 3 பேரோட கொலை பயங்கர ப்ரெஷர் ஆகுது. இன்ஸ்பெக்டருக்கு இந்த கேஸ் பெரிய தலைவலியாக போச்சு. அவர் அந்த இன்னொரு புல்லட் எங்கே போயிருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நிறைய பேர்கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. எல்லாம் ஒரே மாதிரி தகவல் சொல்கிறாங்க. எதுவுமே கரெக்டாக இல்லை. அவர் டீ குடிச்சுக்கிட்டே அந்த கேஸை பற்றி ஆரம்பத்துலேருந்து யோசிச்சு பார்க்குறாரு. டக்குன்னு மைண்டில் ஏதோ தோணுது. உடனே அவர் டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்றாரு. போய் எல்லா ஹாஸ்பிட்டலையும் கான்டாக்ட் பண்ணி பாருங்க, யாராவது குண்டடிப்பட்டு வந்து அட்மிட் ஆயிருக்காங்களான்னு அப்படின்னு பாருங்கன்னு செக் பண்ண சொல்றாரு. போலீஸ் டீம் செக் பண்ணி பார்த்ததுல 1 மணி நேரத்திலே அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது. இன்ஸ்பெக்டர் உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாரு. அங்கே காலில் குண்டடிப்பட்டு ஒருத்தரும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்னேகாவும் இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட எப்படி காலில் குண்டடிப்பட்டதுன்னு கேட்குறாரு. அவங்க அதுக்கு கொள்ளைக்காரங்க எங்கள் கிராமத்துக்கு வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் டீம் அந்த ஆளோட பிளட் சாம்பிளையும் ஃபிங்கர் பிரிண்ட்டையும் எடுத்து கொலை நடந்த இடத்துல கிடைச்ச பிளட் சாம்பிளையும் ஃபிங்கர் பிரிண்ட்டையும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறாங்க. 2மே மேட்ச் ஆகுது. அப்படியே ஸ்னேகாவை அவங்க ஸ்டைலில் விசாரிக்கிறாங்க. அவங்க ஸ்டைலில் ஸ்னேகாவால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. அவள் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த ஸ்னேகா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டா. அவளோட ஒரே எய்ம் எப்படியாவது பணக்காரி ஆகணும். ஸ்னேகா ஒரு பியூட்டி பார்லரில் வேலை செஞ்சிட்டு இருக்கா. வேலை முடிஞ்சதும் எதிரில் இருக்கிற ஐஸ்கிரீம் பார்லரில் போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது தான் வழக்கம். அங்கே தான் ஸ்னேகா ராகேஷை மீட் பண்ணுறான். 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராகேஷ் ஏற்கனவே 2 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். இப்போது அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு வெல்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனும் ஸ்னேகா மாதிரியே சீக்கிரமாக பணக்காரன் ஆகணுன்றது தான் ஒரு எண்ணம். டெய்லி இவங்க மீட் பண்ணுறாங்க. 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஸ்னேகா ராகேஷுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா எனக்கு வேலை போயிடுச்சுன்னு அழுதுகிட்டே பேசுகிறா. ராகேஷ் உடனே அங்கே வந்து என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அப்போ ஸ்னேகா, நான் பியூட்டி பார்லர்லேருந்து ஒரு சில ஐட்டத்தை எடுத்துட்டேன், அதை ஓனர் சிசிடிவி கேமரா மூலமாக பார்த்துட்டாரு, என்னை வெளியே போன்னு சொல்லிட்டாருன்னு அழுதுகிட்டே பேசுகிறா. அப்போ ராகேஷ் அவளுக்கு ஆறுதல் சொல்கிறான். இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இப்படியே கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான், வேறு ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஸ்னேகா, என்ன பிளான் பண்ணியிருக்க சொல்லு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ராகேஷ், சொல்கிறேன், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஏற்கனவே நான் கவனக்குறைவாக இருந்ததுனால தான் 2 தடவை ஜெயிலுக்கு போயிட்டேன். இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. அதனால் நல்லா யோசித்து முடிவு பண்ணணும். முதல்ல இன்றைக்கி வீட்டுக்கு போவோம், நாளைக்கு யோசிப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. அடுத்த 2 மாதம் நிறைய பிளான் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இதுக்கு நடுவில் ஸ்னேகா ஒரு கம்பெனியில் காஸ்மெட்டிக் சேல்ஸ் கேர்ளாக ஜாயின் பண்ணுறான். டோர் டு டோர் சேல்ஸ் பண்ணுறது தான் அவள் வேலை. ஒரு நாள் சாயந்தரம் அவள் மாலில் கஸ்டமர்ஸ் கிட்ட சேல்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மீரா அந்த மாலுக்கு வராங்க. ஸ்னேகா மீராவை பார்த்த உடனே மற்ற கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நேராக மீரா கிட்ட போயிடுறா. ஏன்னா மீரா நிறைய நகை போட்டிருந்தாங்க. மீரா கிட்ட ஸ்னேகா சேல்ஸ் ஆஃபர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க போட்டிருக்க நகை எவ்வளோ ஒர்த் இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணிடுறா. கண்டிப்பாக அவங்க போட்டிருக்க நகை ஒரு 20 லட்சம் இருக்கும். அப்போ வீட்டில் நிறைய இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறா. ஸ்னேகாவோட சேல்ஸ் ஆஃபர்ஸ் எதுவும் மீராவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால எனக்கு வேண்டாம்னு சொல்லி அங்கேருந்து நகர்ந்து போகிறாங்க.
இருந்தாலும் ஸ்னேகா அவங்கள விடாமல் ஃபாலோ பண்ணி போய், மேடம் உங்கள் நம்பர் கிடைக்குமா? நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதில் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இல்லாட்டி வேண்டாம் ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்குறா. கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே மீரா சரின்னு நம்பர் கொடுக்குறாங்க. மீரா அந்த மாலை விட்டு வெளியே போய் காரில் ஏறி போகிறதெல்லாம் ஸ்னேகா பின்னாடி போய் வாட்ச் பண்ணுறா. உடனே ஸ்னேகா கன்ஃபார்ம் பண்ணிடுறா, கண்டிப்பாக இந்த மீரா பெரிய பணக்காரியாக தான் இருக்கணும்னு. உடனே பிளான் பண்ண ஆரம்பிக்கிறா. ராகேஷை அந்த மாலுக்கு வர வச்சு மீரா பற்றி சொல்கிறா. ராகேஷ்க்கு ஒரே சந்தோஷம். ஸ்னேகா ஒரு பிளான் சொல்கிறா, நாம கரெக்டாக இதை பண்ணால் செட்டில் ஆகிடலாம். ராகேஷ் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸ்னேகா ராகேஷை பார்த்து, உன்கிட்ட கன் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவன் இருக்குன்னு சொல்கிறான். நாம ஒரு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. ராகேஷ் அதுக்கு நம்ம கூட இன்னும் ஒரு ஆள் வேணும், ஒரு நம்பிக்கையான ஆள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஸ்னேகாவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, கரெக்ட், நம்ம கூட இன்னொரு ஆள் வேணும் அப்படின்னு யோசிக்கிறான். ராகேஷ் உடனே அவனோட ஃப்ரெண்டு மோஹித்தை வர வைக்கிறான். 3 பேரும் பிளான் பண்ணுறாங்க. ராகேஷும் மோஹித்தும் ஸ்னேகாவை பார்த்து, எப்படி உள்ளே போகிறது சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஸ்னேகா ஃபோன் எடுத்து மீராவுக்கு கால் பண்ணுறான். மீரா கால் அட்டன் பண்ண உடனே ஸ்னேகா, குட் ஈவினிங் மேடம், நான் ஸ்னேகா, மாலில் மீட் பண்ணோம்ல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மீரா, ஆமாம் சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, மெம்பர்ஷிப் பற்றி நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு 10 நிமிஷம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கா. மீரா யோசிச்சுக்கிட்டே, சரி நாளைக்கு ஈவினிங் வந்து என்னை மீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்னேகா உடனே, மேடம் உங்கள் அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி மீராவோட அட்ரஸை வாங்கிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. மோஹித்தையும் ராகேஷையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே பிளானை சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் என்னோட ஸ்கூட்டியில் அந்த பில்டிங்க்கு போகிறேன். நீங்கள் 2 பேரும் ஒரு திருட்டு மோட்டார் சைக்கிளில் அங்கே வந்து யார் கண்ணிலையும் போடாமல் மறைஞ்சு இருக்கணும். ராகேஷ் நீ உன்னோட துப்பாக்கியை வச்சுக்கோ, நானும் மோஹித்தும் கத்தியை எங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒளிச்சு வச்சுருப்போம். நம்ம பிளான் வந்து துப்பாக்கியை காமிச்சு மீராவை பயமுறுத்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடணும், யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்கிறா. அடுத்த நாள் 3 பேருமே அவங்க பிளான் படி மீராவோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸ்னேகா டோர் பெல்ல அடிச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே திரும்பி பார்க்குறா. ராகேஷும் மோஹித்தும் ரெடியாக இருக்காங்க. டோர் ஓப்பன் ஆகுது. அப்போது மீரா அம்மா நந்தினி ஸ்னேகாவை பார்க்குறாங்க. ஸ்னேகா கூலா, நான் இங்கே மீரா மேடமை மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்கிறா. அப்போது அவங்க ஸ்னேகாவை மேலங்கீழும் பார்த்துட்டு அப்படியே டோர்லேருந்து கொஞ்சம் தள்ளி போய் திரும்பி பார்த்து மீரா மீரான்னு கூப்பிடுறாங்க. அந்த நேரத்தில் ஸ்னேகா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அப்படியே ராகேஷுக்கும் சிக்னல் கொடுக்குறா. உடனே ராகேஷும் மோஹித்தும் டக்குன்னு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஸ்னேகா உடனே கதவை லாக் பண்ணுறா. நந்தினி திரும்பி பார்க்கும்போது 3 பேருமே அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ராகேஷ் உடனே முன்னாடி போய் துப்பாக்கி எடுத்து அவங்களுக்கு நேராக நீட்டி, ஏதாவது சத்தம் போட்டிங்கன்னா அவங்கள கொன்னுடுவேன்னு சொல்கிறான். நந்தினிக்கு ஒன்றுமே புரியல, கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ராகேஷ் கத்தாதன்னு சொல்லிக்கிட்டே தெரியாமல் ஷூட் பண்ணிடுறான். புல்லட் நேராக நந்தினி தலையில பாய்ச்சிருது. அந்த இடத்துலயே கீழே விழுந்து இறந்துடுறாங்க. 3 பேருக்குமே இது ரொம்ப ஷாக்கா இருக்கு. யாருமே வெளியே வந்து பார்க்காதனால இவங்க 3 பேரும் அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாங்க. ஒரு ரூம் திறந்து பார்க்குறாங்க. அது ஒரு பெட்ரூம். அதில் மீரா அவங்க பொண்ணு ஆஷா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ராகேஷ் உடனே துப்பாக்கியை நீட்டி, ஏதாவது சத்தம் போட்டிங்கன்னா கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். உடனே ஸ்னேகா மீராவை மிரட்டி கபோர்ட் கீயை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறா. நிறைய பணமும் நகையும் இருக்குது. எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அப்போ மீரா ஸ்னேகாவை பார்த்து, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிரா. அதுக்கு ஸ்னேகா, போலீஸ்கிட்ட சொல்வீங்களா அப்படின்னு கேட்குறா. கண்டிப்பாக நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு மீரா சொல்கிறாங்க. அப்போ ராகேஷ் ஸ்னேகாவை பார்த்து, உனக்கு என்ன பைத்தியமா, ஏற்கனவே அந்த வயசான லேடியை கொன்னுட்டோம், இவங்களை அப்படியே விட்டுட்டு போக முடியாது, இவங்க கண்டிப்பாக போலீஸ்கிட்ட சொல்லிடுவாங்கன்னு சொல்கிறான். அப்போ மீரா, ஐயோ அம்மா என்ன ஆச்சு அப்படின்ட்டு கதவு பக்கம் ஓடுறாங்க. மீராவும் அவங்க பொண்ணு ஆஷாவும் ரூமுக்குள்ள டிவி வால்யூம் சத்தம் வச்சு பார்த்துட்டு இருந்ததுனால மீராவோட அம்மாவை இவங்க ஷூட் பண்ணது கேட்கல. அதனால மீரா பதறிக்கிட்டே கதவுக்கு நேராக ஓடுறாங்க. ராகேஷ் மீராவை பார்த்து ஷூட் பண்றான். ஆனா புல்லட் எதுவும் ஃபயர் ஆகல. உடனே துப்பாக்கியை கீழே இறக்கி என்ன ஆச்சுன்னு செக் பண்றான். அந்த நேரத்துல புல்லட் ஃபயர் ஆகுது. அது நேரா ராகேஷ் காலில் பாஞ்சிடுது. ராகேஷ் வலியால கத்த ஆரம்பிக்கிறான். ஸ்னேகா ஓடி போய் மீராவை பிடிச்சி இழுத்து பெட்ல தள்ளிடுறா. ராகேஷ் வலியால கத்திட்டு இருக்கும்போது மோஹித்தும் ஸ்னேகாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டமா இருக்காங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல மீரா இதான் சரியான சந்தர்ப்பம்னு ஹெல்ப்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸ்னேகா உடனே ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து மீராவோட கழுத்துல ஒரே விட்டுடுறா. மீரா அப்படியே கீழே விழுந்து இறந்துடுறாங்க. உடனே மோஹித் மீராவோட பொண்ணு ஆஷா கிட்ட ஓடுறான். கையில கத்தியோட ஓடி வர்றதை பார்த்த ஆஷா பயத்துல கத்த ஆரம்பிக்கிறா. மோஹித் உடனே ஆஷாவோட நெஞ்சில கத்தியால குத்துறான். அவன் குத்திக்கிட்டே இருக்கும்போது ஸ்னேகாவும் வந்து ஆஷாவை கத்தியால குத்துறா. 2 பேருமே மாறி மாறி குத்திக்கிட்டே இருக்காங்க. ஆஷா இறந்துட்டான்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு 2 பேருமே குத்துறதை நிறுத்துறாங்க. 3 பாடியும் ஒரே இடத்துல போட்டுட்டு ஸ்னேகா கபோர்டில் இருக்கிற ஒரு பெரிய பேக் எடுத்து அதுக்குள்ள இந்த பணம் நகை எல்லாத்தையும் வச்சு க்ளோஸ் பண்றா. ராகேஷ் வழியால கத்திட்டு இருக்கிறத பார்த்து ஸ்னேகா, நாம சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்றா. ராகேஷை கைத்தாங்களா தூக்கிட்டு பாத்ரூம்குள்ள போய் அவன் மேல இருக்க பிளட் எல்லாத்தையும் வாஷ் பண்றா. ஸ்னேகா மோஹித்தை பார்த்து, வெளியே போய் பாரு அப்படின்னு சொல்றா. மோஹித் வெளியே பார்த்துட்டு வந்து ஆள் நடமாட்டமே இல்லைன்னு சொல்றான்.
மெதுவாக 3 பேருமே அந்த வீட்டிலேருந்து வெளியே போயிடுறாங்க. ஸ்னேகா மோஹித்தை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. அங்கேயும் போய் சொல்லி அட்மிட் ஆகுறாங்க. இது எல்லாத்தையும் ஸ்னேகா போலீஸ்கிட்ட சொல்லி முடிச்சதும் ஸ்னேகாவை வச்சு மோஹித் அங்கே வர வச்சு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த 3 பேருமே கருணைக்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்லி இந்த 3 பேருக்குமே செஷன் கோர்ட் டெத் பெனால்ட்டி கொடுக்குறாங்க. ஜெயிலில் 3 பேருமே தூக்கு கயிறுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரிபிள் மர்டர் கேஸை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள்.